சசிகலா சொல்லியே முடியாதுன்னு சொன்னாங்கன்னா கூட நிறைய விஷயங்கள் இருக்குன்றாங்க. ரெஃப்யூஸ் பண்ணாங்க, ஃபோர்ஸா சொன்னாங்க, இது நான் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கன்னே சொல்றாங்க. சசிகலா அங்க இருந்திருக்காங்களே தவிர நானு சசிகலா அவங்க ஜெயலலிதா அம்மா 3 பேர் உட்காந்ததே கிடையாது என்னைக்குமே. உள்ள இருப்பாங்க, அம்மா பார்க்கணும்னு சொன்னாங்கன்னா அவங்க அழிச்சிட்டு போங்கன்னு வாங்க, அவ்வளவுதான். பட் சசிகலா எனக்கு தனியா தெரியும். என் வீட்டு பக்கத்துல தான் இருந்தாங்க அவங்க. முதல்ல அவங்களும் நடராஜன் 2 பேரும் இங்கே தான் இருந்தாங்க. முதலியே தெரியும், ரொம்ப பழக்கம் இல்லை, பட் தெரியும். ஏன்னா அவங்க வீடியோ ஷாப் எல்லாம் வச்சிருந்தாங்க. நான் வீடியோ எல்லாம், ஏன்னா அவங்க சில பேர் உள்ள விட மாட்டாங்க அப்படிலாம் என் விஷயத்துல அவங்க எதுவுமே பண்ணல. நிறைய பேர் கேட்டாங்க, இதை பண்ணதே இல்லை அவங்க. அதனால அது அவங்க பேர்ல நான் சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை. எனக்கு டைரக்டா அவங்க ஜெயலலிதாவோட தான் கான்டாக்ட். சசிகலா அவங்க பேசியிருக்கேன், ஜெயா டிவியில பார்த்துருக்கேன், இல்லை நான் அங்கே பக்கத்து பில்டிங்ல பார்த்துருக்கேன், அங்கேயே பார்த்துருக்கேன். பட் பேசும்போது நானும் ஜெயலலிதா மட்டும்தான் இருந்திருக்கோம். அவங்களும் நானும் 2 பேர் தான், வேற ஒருத்தர் கூட அங்க இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜெயலலிதா ரொம்ப சின்ன வயசுலேயே நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சவங்க. ஷேக்ஸ்பியர், ஷெல்லிலேருந்து ஆரம்பிச்சு அத்தனை இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்க. ஜென்ரல் நாலேஜ் அவங்க அவ்வளோ ஜாஸ்தி. நிறைய ஒரு திறமைகளை வளர்த்துக்கிட்டாங்க, ஆளுமைகளை வளர்த்துக்கிட்டவங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆற்றல் மிக்க பெண்மணி ஒரு கட்டத்தில் சசிகலாவோட வந்தாங்க. சசிகலா அவங்களோட முழுக்க முழுக்க சசிகலாவையும் நம்பினாங்க. அது ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்கே, அது எப்படி உங்களால் யோசிக்க முடியுதா? நீங்க என்னதான் இருந்தாலும் எப்படி பார்த்துக்க முடியும் சொல்லுங்க. இப்போ நான் கூட இருக்கேன், என்னால் நான் நல்ல மூவ் பண்ணுறதான். என் வீட்டில் நான் என்ன பண்ண முடியுமோ எனக்கு அடுத்தது யாராவது, எல்லாத்துக்கும் நான் டைரெக்டாக பண்ண முடியாது இல்லையா? அப்போ அவங்களுக்கு அப்படி ஒரு பர்சன் வீட்டில் இல்லையே, ஃபேமிலியில் இல்லாமல் போச்சே. அவங்க சசிகலா வேற கொஞ்சம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தாங்கல்ல அவங்களோட. நான் என்ன சொன்னேன், முழுக்க முழுக்க இண்டிபெண்டா எல்லாத்தையுமே தானே முடிவெடுக்கிறவங்க. ஒரு புடவை டிசைனிங் கூட தானே முடிவெடுக்கிறவங்க. அப்படி இண்டிபெண்டா லேடி ஒரு கட்டத்தில் சசிகலாவுடைய பேச்சுக்கு ரொம்ப கட்டுப்பட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதானே எனக்கு தெரியல. ஏன்னா நான் பழகிருந்தா தானே சொல்ல முடியும் எந்த அளவுக்கு கேட்டாங்க. ஆனா இவங்க தான் ஜாஸ்தி எதையும் சில சமயம் இவங்க சசிகலா சொல்லியே முடியாதுன்னு சொன்னாங்கன்னா கூட நிறைய விஷயங்கள் இருக்குன்றாங்க. ரெஃப்யூஸ் பண்ணாங்க, ஃபோர்ஸா சொன்னாங்க, இது நான் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கன்னே சொல்றாங்க. அப்புறம் எப்படி நம்ம எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியும்? இருந்திருக்கலாம், 1 2 இருந்திருக்கலாம், இல்லாம இல்லை.